And welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து டே 2 ஸ்டடி பேக் தான் பார்க்க போறோம். இந்தியன் எக்கனாமியில் 30 days ஸ்டடி சேலஞ்ச் போட்டிருக்கோம். ஸோ அது இங்கே டே 2 பார்க்க போகிறோம். நிறைய ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்புறம் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கான லஞ்ச் வந்து வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு வந்து சாம்பார். அப்புறம் வந்து இது வந்து நம்ம ஊர் சாம்பார், நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து தேங்காய், சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி ஊற்றுறது. ஸோ அந்த ஒரு நல்லாயிருக்கும் இது எங்கள் ஊர் ஸ்டைல் சாம்பார். ஸோ அப்புறம் வந்து முட்டை பொரியல். இதான் வந்து இன்றைக்கான லஞ்சு. ஸோ இன்றைக்கி சாப்பிட்டு இன்றைக்கான ஸ்டடி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியா பொருளாதாரத்தோட இயல்புகள். அதாவது இந்தியா வந்து ஆங்கிலேய காலத்தில் எப்படி இருந்துச்சு, எப்படி இந்தியா பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, படிப்படியாக எப்படி வளர்ந்துச்சு, ஸோ இந்த நிலைமையில் இப்போ என்னென்ன இருக்குது, இந்தியா பொருளாதாரத்தோட பலம் என்ன, ஒரு பலங்கள் என்ன, அதோட பலம் என்ன, பலவீனங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ரிலேட்டடாக தான் ஃபுல்லாகவே இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ ஆங்கிலேய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராமத்துலேருந்து தான் ஒரு பொருளாதாரமே ஆரம்பிச்சிருக்கு. ஆங்கிலேயர்கள் வரத்துக்கு முன்னாடி கிராமத்துலேருந்து தான் பொருளாதாரம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னா கிராமம்னாலே நமக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்குது வேளாண்மை துறை தான். ஸோ வேளாண்மை துறை வந்து ஜிடிபியில் பார்த்திங்கன்னா மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் வந்து 17% வந்து வேளாண் துறை தான் பங்களிப்புது. ஸோ முதன்மை தொழிலே பார்த்தோன்னா நமக்கு வேளாண்மை தான் பொருளியலை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 60% மக்கள் வந்து வேளாண்மை சார்ந்த தொழில் தான், வேளாண்மையும் தான் சார்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள். இதில் வந்து பலங்கள் இப்போ வந்து பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது ஆங்கிலேய காலத்தில் வந்து ஒரு 3 வித காலமாக பிரிச்சிருக்காங்க. அதாவது நிதி காலம்னு சொல்லி, வணிக காலம் அப்படின்னு சொல்லி, தொழில் வணிக காலம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காலமாக பிரிச்சிருக்காங்க. வணிக மூலத்தன காலம், தொழில் மூலத்தன காலம், நிதி மூலத்தனம் காலம் சொல்லி 3 விதமாக காலமாக பிரிச்சிருக்காங்க. இந்த வணிக மூலத்தனத்தை காலம் பார்த்திங்கன்னா வந்து 1857லேருந்து 1813 வரைக்கும், அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இருக்கும்ல, ஸோ அந்த காலத்துலேருந்து பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த காலத்தில் நம்ம ரொம்ப சுரண்டி இருப்பாங்க, இந்திய மக்களை வந்து அப்படியே சுரண்டி சொன்னு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தொழில் மூலத்தன காலம் பார்த்திங்கன்னா அது வந்து 1813லேருந்து 1858 வரைக்கும் உள்ள காலம் வந்து தொழில் மூலத்தன காலம். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதில் வந்து அதாவது பிரிட்டிஷோட துணியெல்லாம் வந்து விற்கிற பொருளாக வந்து நம்ம இந்தியா வந்து சந்தையை மாறி இருக்கும். அப்புறம் வந்து அதாவது நம்ம நாட்டில் பருத்தியை வந்து இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சு, இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சு அங்கேருந்து ஒரு ஆடையாக வடிவமைச்சு அங்கேருந்து இங்கே இறக்குமதி செஞ்சு இங்கே அதிக பணத்துக்கு இங்கே விற்பாங்க. ஸோ இது மாதிரி பண்ணால் நம்ம வந்து ஏமாந்தனா போவோம் சொன்ன இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ இந்த காலத்துலலாம் அப்படி தான். ஸோ அந்த தொழில் மூலத்தன காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நிதி மூலத்தன காலம் அது பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுலேருந்து, அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கியிருப்போம் 1947 அது வரைக்கும் உள்ள காலம் வந்து நிதி மூலத்தன காலம். ஸோ இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரயில்வே, அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸு, அப்புறம் வந்து சாலை போடுறது, அதாவது ரோடு போடுறது, அப்புறம் வந்து நீர்ப்பாசனம், அப்புறம் வந்து வங்கி, அப்புறம் எஜுகேஷன், இது எல்லாமே வந்து இங்கே வந்து இந்தியாவில் முதலீடு செய்யணும் அப்படின்னு பிரிட்டிஷ் ஆரம்பித்தது தான் அந்த இது. ஸோ அவங்க பண்ணனால தான் இப்போ வரைக்கும் வந்து ஒரு நம்மளால் ரயில்வேயில் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வந்துகிட்ருக்கோம். ஸோ பிரிட்டிஷ் பண்ண ஒரு வேலை பார்த்திங்கன்னா நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இல்லைன்னா நம்மளை வந்து இன்ன வரைக்கும் ஒரு அடிமைத்தனமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். எனக்கு ஒரு கருத்து இது. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம இன்னும் யாராவது அடிமையாக தான் வாழ்ந்துட்டுருப்போம். ஸோ அவங்க கட்டின ரயில்வே, பாலம் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு. ஸோ அவங்க அடித்தளமிட்டது பொருளாதாரத்தில் வந்து அவங்க ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ரயில்வே தான் இப்போ ரொம்ப வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இப்போ வரைக்கும் வந்து செயல்பட்டு வந்துகிட்ருக்கு ரயில்வே. அது வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்திய நெசவு தொழில் பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து கைவினை தொழில்கள் வந்து தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. அதாவது அவங்களோட எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்களோட ஜவுளித்துறையை வந்து இங்கேருந்து கொண்டு வரப்போ நம்ம கையால் நெஞ்ச அதாவது பட்டு ஆடைகள், அப்புறம் வந்து அந்த அலங்கார பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நமக்கு வந்து காணாமையே போய், அதாவது ஒழிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்காகவே பிளான் பண்ணியே பண்ணுவாங்க ஆங்கிலேயர்கள் வந்து அந்த கைவினை பொருட்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்தியோட கைவினை பொருட்கள் ஒழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி நிறைய பண்ணுவானுங்க. இந்தியோட ஜிடிபி பார்த்திங்கன்னா 7வது இடத்துல இருக்கும். அப்புறம் பிபின்னு சொல்லுவாங்க, அது வாங்கும் சக்தி, அது வந்து 3வது இடத்துல இருக்கும்.
ஸோ மக்கள் தொகையில் வந்து சீனாவோட நம்ம தான் ரொம்ப அதிகமாக இருப்போம். எவ்வளோனா 142.6 கோடியாக இருப்போம். ஸோ இன்றைக்கான வந்து ஒரு ஸ்டடி கொஞ்சம் ஈஸியானதான், ஃபுல்லாகவே வந்து ரொம்ப மெமரிலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் ப்ராக்ஷன்லாம் இருந்துச்சு. எந்த இடத்துல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கும், அப்போ ஹச்டினா என்ன, அந்த ஹச்டி 2023 என்னென்ன இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கோட ஸ்டடி. ஸோ ஓவர். தேங்க்யூ.